எங்க அண்ணன் சீமானோடு நான் ஒரு விஷயத்துல நான் முரண்படுறேன். நேருக்கு நேராக நான் அண்ணன் சீமானோட விவாதம் செய்ய கூட தயாரா இருக்கிறேன். இந்த விஷயத்துல நான் முரண்படுறேன். அண்ணன் சீமானோட தெம்பியாக இந்த மேடையில் இருந்தே சொல்லுவாங்கல்ல, இந்தியாவிலே இருக்கின்ற மேடையில இருக்கின்ற கட்சியிலே எதிர்க்கிற தைரியம் எனக்கு ஒருவனுக்கு தான் இருக்கு என்று சொல்லிக்கொண்டு நான் இந்த ஏகாதிபத்திய ஏஜென்ட், இந்த அமெரிக்க கைகூலி பிரிட்டிஷ் உளவாளியுடைய ஒப்புதல் வாக்குமூலமா இருக்கக்கூடிய அந்த ஆலிவர் ஹெம்பர் அண்ணன் சீமானவரை பார்த்து கேட்கிறேன், பெரியார் தான் தமிழர்களை படிக்க வைத்தார் என்ற கருத்தை அண்ணன் சீமான் மறுக்கிறார். பெரியார் தான் தமிழர்களை படிக்க வைத்தார், திராவிடம் தான் தமிழர்களை படிக்க வைத்திருக்கிற ஆதாரத்தை நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஆல் கேமராஸ் ஜூம். பெரியார் தான் தமிழர்களை படிக்க வைத்தார். அண்ணன் சீமானவர்களே, நீங்கள் பெரியார் குறித்து தவறான தகவலை பரப்பிக் கொண்டிருக்கீங்க. நீங்கள் ஒரு பெரியார் எதிர்ப்பாளர், நீங்க ஒரு திராவிட எதிர்ப்பாளர், நீங்க ஒரு ஆரிய RSS கைகூலி என்பதற்கான ஆதாரம் என் கையில் இருக்கிறது. பெரியார் மட்டும் இல்லை என்றால் 1835 சென்னையில் தொடங்கப்பட்ட மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் நமக்கு கிடைச்சிருக்குமா? 1879 பிறந்த பெரியாரு டைம் டிராவல் பண்ணி போய் அப்படி பின்னாடி ரிவர்ஸ்ல போய் 1835 மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜை திறந்து வைத்தார் வரலாறு உங்களுக்கு தெரியுமா? மரியாதைக்குரிய அண்ணன் சீமானவர்களே, 1879 பிறந்த மரியாதைக்குரிய ஈரோட்டு பகலவன், பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் 1842 போய் ரிவர்ஸ் கீர்ல போய் அப்படியே 1842 பச்சையப்பா கல்லூரியை சென்னையிலே திறந்து வைத்தாகிற அந்த அருமையான வரலாறு உங்களுக்கு தெரியுமா? நான் நேருக்கு நேரா நெத்திக்கு நெத்தா கேட்கிறேன். 1829 ஆண்டு பிறந்த ஈரோட்டு பகலவன், அந்த பகுத்தறிவு சுடர், அந்த சுயமரியாதை தன்மான பேரொழி தமிழர்களை படிக்க வைக்க தன்னுடைய தள்ளாத வயதிலே 30,000 ரூபாய்க்கு ஆபரேஷன் பண்ண மக்கள் இல்லாம மூத்த சட்டியோட தீர்ந்த அந்த ஈரோட்டு பகலவன் பெரியார் அவர்கள் அவ்வளவு சிக்கனமா இருந்தார்னு சொல்ல வர்றேன். அவர் 1868 கோயம்புத்தூர் தந்த வேளாண்மை கல்லூரியை திறந்தார் என்கிற வரலாறு மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்களே உங்களுக்கு தெரியுமா? அதே போல 1879 ஆண்டு ஈரோட்டிலே வெங்கட்டருக்கு பிறந்த ஐயா ராமசாமி அவர்கள், ஈவேரா அவர்கள், பெரியார் அவர்கள் 1844 திருச்சியிலே திறக்கப்பட்ட ஜோசப் கல்லூரியை திறந்து வைத்தார், தமிழர்களை படிக்க வைத்தார் என்கிற அந்த அருமையான வரலாறு உங்களுக்கு தெரியுமா? அதே போல 1880 பாளையாங்கோட்டிலே திறக்கப்பட்ட தூய சவேரியார் என்கிற சென்ட் சேவியர் பள்ளிக்கூடத்தை திறந்து வைத்து பாளையாங்க இருக்கிற நாடாரையும் தேவரையும் கோளாரையும் செட்டியும் முதலையும் பிள்ளமாரையும் படிக்க வைத்தார் எங்க ஐயா பெரியார். அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாம போனதுடைய காரணம் என்ன? அடாமீதிக்க ஏகாதிபத்தியமே, ரஷ்ய உளவாளியே, ஆலிவர் ஹெம்பரே, 1879 ஆண்டு பிறந்த கை குழந்தையாக இருந்த பெரியார் அதே ஆண்டிலே, அதே 1879 திறக்கப்பட்ட திருநெல்வேலி இந்து காலேரி MTT என்று அழைக்கப்படுகிற இந்து கல்லூரியை கை குழந்தையா இருக்கும் போதே என்று கூவும் பொழுதே திறந்து வைத்தார் என்கிற அந்த வரலாறு நீங்கள் ஏன் மறக்கிறீர்கள்? திட்டமிட்டு மறக்கிறீங்க. அதே போல 1912 திருநெல்வேலியில் திறக்கப்பட்ட இக்னேசியஸ் கான்வென்ட்டை திறக்க வைத்து பாளையாங்கோட்டில் முதல் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியை திறந்து பெண்களையும் படிக்க வைத்தவர் எங்கள் பெரியார் என்பதை மறக்கலாமா? இதை தமிழ்நாடு மன்னிக்குமா? திராவிடம் இதை பொறுக்குமா, அடுக்குமா? அதே போல ஆண்களுக்கு மட்டுமா? எத்தனை புலவர்களை உருவாக்கியவர் பெரியார், எத்தனை பெண்பார் புலவர்களை உருவாக்கியவர் பெரியார். அன்பிற்குரிய மக்களே, 1879 பிறந்த பெரியார் எத்தனை பெண்பார் புலவர்களை உருவாக்கினார் பாருங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி டைம் டிராவல் பண்ணி போய் எங்கள் பெரியார் 5 அத்தை மகள் நாகையார், அணிநாடு முன்றிலார், அல்லூர் நன்முல்லையார், ஆதி மந்தியார், ஊன்பித்தை, ஒக்கூர் மாசாத்தியார், ஓரிர் பிச்சையார், ஔவையார், கட்சிப்பேட்டு நன்னாகையார், கலார்கீரன் எயிற்றியார், காக்கை பாடினியார், காமக்கணிப்ப பசலையார். கேளுங்கள் சீமானவர்களே, மரியாதைக்குரிய அண்ணனே கேளுங்கள். குமிழியாளர் நப்பசலையார், குரமகள் எலிவையினி, குரமகள் குறியினி, தாயன் கண்ணியார், நல்வெள்ளியார், நமட்டு சிரிப்பு சிரிக்கும் சுபாயிலே, அது இஸ்லாமிய விரோதியே, நல்வெள்ளியார், பாரி மகளிர், பூங்குனி திரையார். இந்த போட்டி போடுகிற சித்தாசி பார்த்து கேட்கிறேன், நெத்திக்கு நெத்தி நேருக்கு நேர் கேட்கிறேன், பெரியார் எப்படி படிக்க வச்சார் பெண்களை? பூங்கனி திரையார், பெருங்கோவ பெண்டு, பெருங்கோழி மகள் நக்கண்ணையார், பேய்மகள் இளவையினி, பொதும்பில் புல்லாங்கண்ணியார், பொன்முடியார், போந்தை பசலையார், மதுரை ஓலக்கடையத்தார், நல்வெள்ளையார், மார்பித்தியார், மாரோத்து நப்பசலையார், முடத்தாம கண்ணியார், முள்ளுயிர் பூதியார், வெண்ணி குயத்தையார், வெள்ளி வீதியார், வெறிபாடிய காம கண்ணியார் என்கிற 60க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்களை 2000 வருஷத்துக்கு முன்னாடியே போய் டைம் டிராவல் பண்ணி படிக்க வச்சு, அது மட்டுமா? எங்களுடைய திருவள்ளுவர் இருக்கிறாரு, அவர் ஒரு முறை இப்படித்தான் திருக்குறளை எழுதி கொண்டிருந்தார்.
திருக்குறளை எழுதி கொண்டிருக்கும் போது அவருடைய எழுத்தாணி உடைந்து விட்டது. பதறினார், துடித்தார், அழுதார், புறப்பட்டார். அன்றைக்கே அம்பாசு காரை எடுத்துக்கொண்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவருக்கு அந்த எழுத்தாணி எடுத்துக் கொடுத்து தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அப்படின்னு எழுதிட்டாரு. அறிவுன்னு போடல, அதுல அறிவுன்னு போடுங்க, இதழ்வர் அது அறிவுன்னு போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தது யாரு? எழுத்தாணி பிடிச்சு எழுத வச்சது யாரு? எங்களுடைய ஈரோட்டு பகவன் தந்தை பெரியார். தமிழர்களை தன்மானத்தை முறக்கின பெரியார். இது மட்டுமா? இது மட்டுமா? இது மட்டுமா? தொல்காப்பியரை, அகநானூறு புறநானூறு தந்தவர்களை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, உண்டலகேசி, மணிமேகலை தந்தவர்களை, எத்தனையான புலவர்களை உருவாக்கியவர் ஈரோட்டு பகவன் பெரியார் என்று எவனாவது சொன்னா பிஞ்ச செருப்பை எடுத்து அவனை அடி. இவர்கள் சொன்னார்கள், இந்தி தெரியாது போடா. இவன் உருட்டு பூரா உருட்டுதான். திராவிடம்னாலே உருட்டு, இருட்டு, திருட்டு, புரட்டு. இவன் இந்தி தெரியாது போடா, இந்தி திணிப்பிலே ரயில் வராத தண்டவாளத்தை தலையை வைத்து எங்கள் தாத்தா தடுக்க போய்தானே நாங்கள் வந்தோம், ஆட்சியை பிடித்தோம். இந்தி தெரியாது போடான்னு சொன்ன திமுக ஓட்டு கேட்கிற லட்சணத்தை பாரு, ஓட்டு கேட்கிற லட்சணத்தை பாரு, நல்லா பாரு, நல்லா பாரு, ஜூம் பண்ணி பாரு. நியூஸ் 18 கார்த்திகை செல்வன், மரியாதைக்குரிய சன் டிவி அண்ணன் குணசேகரன், கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ், கொஞ்சம் பாருங்க. உங்களுக்கு வெக்கம், உங்களுக்கு மானம், உங்களுக்கு சூடு, உங்களுக்கு சொரணை ஏதாவது இருந்தா இதை எடுத்து ஒரு டிபேட் பண்ணுங்கடா. நீங்க ஆம்பளையா இருந்தா பண்ணுங்கடா. ஈழத்துக்கு போனாரு, ஆமக்கறி சாப்பிட்டாரா, AK-70 சுட்டாரான்னு வச்சு டிபேட் பண்றல. இந்தியில எப்படா நீ ஓட்டு கேப்ப? தமிழ்நாட்டுக்குள்ள இந்தி ஒழிகன்னு நீ மோசம் போட்டவன் எப்படா ஓட்டு கேப்ப? எப்படா ஓட்டு கேட்ட? எப்படா ஓட்டு கேட்ட? எப்படா ஓட்டு கேட்ட? இந்திய ஒழிக்கணும். யாட்டு இருந்து? உங்க கிட்ட இருந்து ஒழிக்கணும். உங்க சன்சைன் பள்ளிக்கூடத்துல இருந்து, கிருத்திகா உதயநீஸ்வரனுடைய சான் அகாடமில இருந்து இந்திய ஒழிக்கணும். தயாரி மாறன் இருந்து இந்திய ஒழிக்கணும்.